ராஜன் ஒரு காலையில் எழுகிறான். வேலை இல்லை, மனதில் பயம். அவன் சொல்கிறான், கர்த்தாவே, அவன் வாழ்க்கை ஏன் இப்படியே நின்று போயிருக்கிறது? அவன் ஜெபிக்கிறான், ஆனால் பதில் இல்லை. மௌனம் மட்டும். அவன் மனம் உடைகிறது. தேவன் கேட்கவில்லையா என்று நினைக்கிறான். ஒரு மூலையில் தூசி படிந்த வேதாகமம். திறந்தவுடன் ஒரு வசனம், நான் உன்னை கைவிட மாட்டேன். எபிரேயர் 13:5. அவன் கண்களில் கண்ணீர். அவன் ஆலயத்துக்கு செல்கிறான். அங்கே ஏழைகளுக்கு உணவு வழங்க உதவுகிறான். முதன்முறையாக அவன் மனம் லேசாகிறது. கொடுக்கும்போதுதான் நிறைவாக இருக்கிறது. அந்த இரவு அவன் முழங்காலிட்டு சொல்லுகிறான், கர்த்தாவே, சூழ்நிலை மாறாவிட்டாலும் என் உள்ளத்தை மாற்றுங்கள். அமைதி வருகிறது. சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய வேலை வாய்ப்பு. பெரியது இல்லை, ஆனால் தேவனிடமிருந்து வந்தது. தக்க காலத்தில். கலாத்தியர் 6:9. இப்போது ராஜன் சிரிக்கிறான். பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் நம்பிக்கை அதைவிட பெரியது. அவன் பிறரிடம் சொல்லுகிறான், தேவன் மௌனமாக இருந்தார் என்று நினைத்தேன், ஆனால் அவர் என்னை உருவாக்கி கொண்டிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் மௌனமாக இருக்கிறார் என்று நினைத்தால் அது முடிவு இல்லை, அது புதிய துவக்கத்தின் தயாரிப்பு.